ஓசூரில் தீயணைப்புத்துறை சார்பில் தனியார் பாதுகாவலர்களுக்கு 10 நாட்கள் சிறப்பு பயிற்சி துவக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களில் தனியார் நிறுவன பாதுகாவலர்களுக்கான 10 நாட்கள் அடிப்படை தீயணைப்பு பயிற்சி தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலர் மா. வேலு உத்தரவின் பேரில் ஓசூர் உட்பட 8 மையங்களில் இப்பயிற்சி வகுப்புகள் உற்சாகமாக தொடங்கின. தீ விபத்துகளின் போது முதல் கட்டமாக செயல்படும் தனியார் பாதுகாப்பு பணியாளர்களை தயார் செய்யும் நோக்கில் தமிழ்நாடு தீயணைப்பு துறை இந்த பாராட்டுக்குரிய முயற்சியை எடுத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் சிப்காட், கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, சூளகிரி, பருகூர், போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை ஆகிய 8 தீயணைப்பு நிலையங்களில் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. மாவட்டம் முழுவதும் மொத்தம் 403 தனியார் பாதுகாவலர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் ஓசூர் தீயணைப்பு நிலையத்தில் நிலைய அலுவலர் ராஜா தலைமையில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கின. இதில் தொழிற்சாலைகள், உயர்மட்ட கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் ஆரம்ப கட்டத்திலேயே அதனை எப்படி கையாள்வது என்பது குறித்து நேரடி விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தீ தடுப்பு உபகரணங்களை சரியாக பயன்படுத்தும் முறை, பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நுட்பங்கள், தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கும் அவசரகால நடவடிக்கைகள் ஆகியன குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பயிற்சியின் நிறைவாக இதில் பங்கேற்ற பாதுகாவலர்களுக்கு அடிப்படை பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அடுத்த 10 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த பயிற்சி மாவட்டத்தின் தீ பாதுகாப்பு தரத்தை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.